கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா அவரைனா யார? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அன்பானவர்களே, என்னன்னு விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை என்னன்னு விசுவாசிக்கணும். அப்படின்னா வேதத்துல அருமையா ஒரு வார்த்தை இருக்கு, மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு விசுவாசிக்கணும். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாக பலனை தருவார்னு விசுவாசிக்க. நாம அவரோட சமூகத்தில் அழுது புலம்பி கர்த்தரோட சமூகத்துல நம்முடைய பாவத்தை குறித்து அவர்கிட்ட மண்டியிட்டு கேட்கிறப்போ அதுல இருந்து விடுதலை தருவார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் தான் ரட்சிப்பு, இதெல்லாம் தான் மீட்பு, இதெல்லாம் அவர்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அப்ப நாம வெட்கப்பட மாட்டோம். வெட்கப்படுறது அப்படின்னா மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுவது. மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்துறது வந்துதான் நம்ம வெட்கப்பட்டு போறது. சில பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவரு எப்பொழுதுமே என்ன பண்ணுவாருன்னா, நான் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவேன், நான் பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவேன், என்னைய மீறி யாரும் பண்ண முடியாது, நான் அங்க இருந்தேன் இங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவார். அப்புறம் அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் வந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா ஒரு ஆராதனையே விட மாட்டேங்கிறாரு, ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை விட மாட்டேங்கிறாரு, நான் தான் போய் மைக்க பிடிச்சிட்டு பாடுறேன்னு சொல்லி அந்த கூட்டத்தையே கலைச்சு விட்டுறாரு, அவர்னால எங்களுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. பத்தாவதுக்கு அங்க இருக்க வரக்கூடிய முதன்மையான பேச்சாளர் அவங்களை எல்லாம் போய் பார்த்து இவர் நான் தான் சொல்லி எங்க ஊருக்கு அவமானத்தை தேடி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி வர்றவங்க சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் எப்பயும் போல போய் அப்படி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இன் பண்ணிட்டு நல்லா ஜம்முன்னு மைக் எடுத்து பாட ஆரம்பிக்கிறப்ப கீழே இருந்து கொஞ்சம் பேர் போய் அந்த மைக்கை வாங்கிட்டு, நீங்க கீழே போங்க, முதல் கொஞ்சம் கீழே இறங்குங்க, பாடுறதுக்கு அவங்க தனியா வந்திருக்கிறாங்க, அவங்க பாடட்டுன்னு சொல்லி இவரை கீழே அனுப்பிச்சு விட்டாங்க. ஊர்ல நிறைய பேரு, ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவருக்கு அப்படி ஒரு அவமானம். ஏன் அப்படின்னா, எதையுமே முழுமையாக கற்றுக்கொள்ளாததினால் ஏற்பட்ட ஒரு அவமானம். உங்களுக்கு ஆண்டவர் எதை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட விதை உங்களுக்குள்ள இருந்து முளைக்கிறது அப்படிங்கிறத முதல் நாம உணர்ந்துக்கணும். என்ன கூட சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா நீங்க பிரசங்கம் பண்றப்ப ஒரு பாட்டு பாடிட்டு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், இல்ல பாட்டு பாடிட்டு நான் பிரசங்கம் பண்ணல, பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வேணா ஒரு பாட்டு பாடுறேன். ஏன்னா முதல் பாட்டு பாடுனா எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க, அப்ப நான் பிரசங்கம் பண்றதை யாரும் கேட்கறதுக்கு இருக்க மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பாட்டு பாடுறேன். அப்ப ஒருத்தர் வந்து சொன்னார், ஐயா அப்படிக்கு இது பாடிடாதீங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டீங்கன்னா எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க, அப்ப காணிக்க வாங்க முடியாதுன்னார். எதுக்காக சொல்றேன்னா, கர்த்தர் நமக்குள்ளே எதை விதைத்திருக்கிறாரோ அதைத்தான் நாம் வளர்த்த வேண்டும். கர்த்தர் எதை கொண்டு நம்மை உயர்த்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதுலதான் நம்ம உயரணும். தான் தோன்றித்தனமா எதையும் கற்றுக்கொள்ளாம எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் சொல்லி நம்மை நாமே உயர்த்திக்கிட்டு ஒரு இடத்துல போய் நின்னோம்னா நம்ம அவமானப்படும். அப்ப கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எந்த விஷயத்துல நம்மை உயர்த்துகிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நான் பேசுறேன்னா இந்த பேச்சுகளை கர்த்தர் கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம்,
இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிற விசுவாசம், இந்த வார்த்தைகளினால நீங்கள் தொடப்பட போகிறீர்கள் என்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தா தான் நம்ம வெட்கப்படாம இருக்கும். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மையானதை செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். நீங்க எந்த காரியத்தை துவங்குனீங்கனாலும், எந்த வியாபாரமோ படிப்போ ஊழியமோ திருமண காரியமோ எது நீங்க துவங்குனீங்கனாலும் இயேசு கிறிஸ்து ஜெயமாய் இதை முடிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட ஆரம்பிங்க. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாளை துவங்கும் போதும், வாழ்க்கையை துவங்கும் போதும், வேலையை துவங்கும் போதும், ஊழியத்தை துவங்கும் போதும் நீர் எங்களுக்கு ஜெயமாய் முடித்து தருவீர் என்கிற அந்த விசுவாசத்தோடு துவங்குகிறோம். ஆகவே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.